தேவனுக்கு பயப்படாதவனை நீ அருவருப்பாக எண்ணிவிடு. தேவனுக்கு பயப்படாதவனை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. தேவனுக்கு பயப்படாதவனுக்கோடு உள்ளதான உறவை குறித்து எச்சரிக்கையாயிரு. தேவனுக்கு பயப்படாதவன் உனக்கு விரோதமாக எதிர்த்து வரும்போதும் நீ அவனுக்கு பயப்படாதே, திடன் கொண்டு அவனை துரத்தி விடு. அப்போ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பது தான் நமக்கு இருக்க வேண்டிய, நம்ம எதிர்பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணாதிசயம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உபாகமம் 25. உபாகமம் 25ல் இதுவும் தொடர்ந்து அந்த இது போகுது. அது நம்ம அந்த தர்மங்கள், நீதி என்னென்ன, எதெல்லாம் நீதியானது, நம்ம கடைபிடிக்க வேண்டிய நியாய விதிகள். மனிதருக்குள்ள வழக்கு, 2 பேர்த்துக்குள்ள வழக்கு. அவங்க 2 பேர் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தானத்துக்கு வர்றாங்க. நீ தான் கோர்ட்டில் நீ தான் நியாயம் சொல்லணும். அப்போ நியாயாதிபதிகள் நீதிமான்னு சொல்லணும், குற்றவாளியை குற்றவாளி சொல்லணும். நீதிமான குற்றவாளின்னு சொல்லிடக்கூடாது. இன்றைக்கும் ஒரு சட்டம் இருக்குது இந்தியாவில் அப்படி இப்போ எப்படியோ தெரில. எனக்கு ஒருத்தங்க ஒரு லீகல் படித்த சட்டம் படித்த ஒருத்தர் சொன்னார், 1000 குற்றவாளிகள் கூட தப்பி விடலாம், ஆனால் ஒரு நீதிமான் தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது. அதனால தான் அத்தனை தடவை விசாரணையும் அத்தனை சாட்சிகளும் சொல்லணும். நிறைய நேரங்களில் குற்றவாளிகளுடைய சாட்சிகள் நிரூபிக்கப்படவில்லை, போதுமான சாட்சியங்கள் இல்லை என்று குற்றவாளியே என்ன செய்யப்படுகிறார், விடுவிக்கப்பட்டுடலாமா. ஆனால் ஒருபோதும் ஒரு நீதிமான் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி தான் சட்டங்கள் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் எனக்கு சொன்னார். இங்கே சொல்கிறார், நீதிமான்னு சொல்லணும், குற்றவாளியை. ஒருவேளை குற்றவாளியை நீதிமான்னு சொல்லிட்டா கூட பிறகு அவன் கண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீதிமான குற்றவாளின்னு தீர்த்துட்டின்னா அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாகிடும். எச்சரிக்கையாக இருப்போமாக. சரி, அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்து அவனுக்கு ஒரு அபராதம் கொடுத்து அடி கொடுக்கணும்னு சொல்லிட்டான். அப்போ அவன் செஞ்ச தப்புக்கு தக்க மாதிரி 10 அடி 15 அடி 20 அடி 30 அடி 35 அடின்னு சொல்லுவாங்க. அதிகபட்சமாக 40 அடி தான் அடிக்கணும். அப்போ அந்த தண்டனைக்கும் ஒரு தர்மம் இருக்குது, இந்த தண்டிக்கிறதுக்கும் ஒரு நீதி இருக்குது. ஒரு நீதியை ஒரு அளவுக்கு மீறி ஒருத்தனை நினச்சக்கூடாது, நம்ம தண்டிக்கவும் கூடாது. தண்டனைக்கும் ஒரு அளவு இருக்குது. அப்போ 40 அடி தான் அடிக்கணுமா. அதுக்கு மேலே 41வது அடி அடிப்பையானா, நீ அடிச்சிட்டோம்னா அவன் கண்ணுக்கு நம்ம நீசனா. அப்போ நம்ம தண்டனை கொடுக்கல, அவனை கொல்லணும்னு நினைக்கிறோன்னு அர்த்தம். தண்டனை வேறு, கொலை பண்ணுறது வேறு. அப்போ நம்ம என்ன செய்யணுமா, அதுக்கு கூட ஒரு நியாயம் இருக்குது பாருங்கள், பைபிள் எழுதி வச்சுருக்குது. ஒருத்தனை தண்டிக்கிறது கூட போதும், இந்த தண்டனையே போதும். பவுல் அப்போஸ்தலன் எழுதுறார், இந்த தண்டனையே போதும். அப்போ தண்டனை என்ன செய்யப்படுதுன்னா, தண்டனை கொடுக்கணும். ஆனால் அதுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு எல்லைகள் வைக்கப்பட்டிருக்கு பார்க்கணும். அதே சமயம் இன்னொன்று சொல்கிறாரு, போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாயாக.
போர் அடிக்கிற மாடுனா அந்த மாடை வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த கதிர் இருக்குமோ அதை கதிரையும் அந்த தலையையும் அந்த வைக்கோலையும் தனியாக பிரிக்கிறதுக்கு மாடை அதில் விடுவாங்க. அப்போ அது என்ன செய்வாங்கன்னா வாயில் ஒரு கவசம் மாதிரி மாட்டிடுவாங்க. எதுக்குன்னா அந்த வைக்கோலை திங்கக்கூடாதுன்னு. ஏன் வைக்கோலை திங்கக்கூடாது? வைக்கோலை திங்கும்போது கதிரையும் தின்னுபிடுமோன்னு சொல்லி கட்டுவாங்களாம். அப்படி கட்டாதேங்கிறாங்க. என்னத்தை தின்னு அதில் எத்தனை கதிர் வேஸ்ட்டாக போயிட போகுது, அதுவும் ஜீவன் தானே, சாப்பிட்டுட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி அதை விட்டுறணுமா. அது எப்படின்னா இப்போ நிறைய கதிரை தின்ற போகுது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் மாடுகளுக்காகவும் இறங்குறாரு. பின்னால் ஒரு இடத்துல பவுல் அப்போஸ்தலன் அதை சொல்லும்போது நான் நினைக்கிறேன் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துலேயோ அவர் அதை பேசும்போது அவர் சொல்கிறாரு, ஆமாம், போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று அவர் மாட்டை குறித்து அக்கறை உள்ளவராகவா சொன்னார், அவர் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களையும் மனதில் வைத்து சொன்னார் அல்லவா அப்படின்னு எழுதுறாரு. அது எந்த இடத்துலன்னு எனக்கு அது சரியாக தெரியல, அது கண்டுபிடிக்கப்படட்டும். அப்போ போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாயாக. அப்போ வேலை செய்கிறவங்களுக்கு என் வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்பதை அங்கே அவர் சொல்கிறார். சரி, அப்புறம் 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 5ஆம் வசனத்தை 12ஆம் வசனத்தை பார்த்தா ஒரு மனைவி குழந்தை இல்லாத இருக்குது. அதை கொடுத்தாலும் ஒரு பிரமாணம், ஒரு நீதி. ஒருத்தனுடைய மனைவி கல்யாணம் கட்டினாங்க, அவளுக்கு குழந்தை இல்லாமலே செத்து போயிட்டான், அவன் செத்து போயிட்டான். இவனை யார் கல்யாணம் பண்ணணுமோ அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போய் கல்யாணம் பண்ண வேண்டாம், அவன் யாரை கல்யாணம் பண்ணணுமோ அந்த பெண்மணி, ஆமாம், ஏன்னா அவன் புருஷனுக்கு வந்து சொத்துக்கள் உண்டு, அதனால் யாரை கல்யாணம் பண்ணணுமோ அந்த புருஷனுடையதான சகோதரனை திருமணம் பண்ணணுமா. அப்போ அப்படி அவனுக்கு மூலமாக ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு செத்து போனவன் பேர் வைக்கணுமா. ஒருவேளை அவன் மனதில்லாமல் போனால் அது ஒரு பெரிய தப்பான். கட்டாயமாக அந்த கடமை, அது ஒரு கடமை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லப்படும். சகோதரனின் கடமை. விவாகமான ஒரு பெண் ஒரு சகோதரியினுடைய கணவன் இறந்து போனால் அந்த கணவனுடையதான சகோதரன் இந்த இந்த விதவையை போஷிக்க வேண்டிய கடமை. குழந்தைகள் இருந்தால் அது அப்படி கிடையாது, அது குழந்தைகள் அது பார்த்துக்கொள்ளும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சகோதரன் செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே பார்க்க. அப்படி அது செய்யப்படாவிட்டால் அவன் பாதரட்சியை கலட்டி போட்டு அதில் அவன் வந்து அதுக்கப்புறம் 10ஆம் வசனத்துப்படி அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சியை கலட்டி போடப்பட்டவன் வீடுன்னு அழைக்கப்படுமா. அது அவ்வளோ வந்து ஒரு முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத பார்க்க. அடுத்தது இன்னொரு 11ஆம் வசனம், 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. புருஷனும் இன்னொருத்தரும் சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும்போது புருஷனை காப்பாற்றுறதுக்காக புருஷனை அடிக்கிறவனுடையதான மானத்தை பிடிப்பாளானால், அது அவனை பிடித்ததுண்டானால் கையை தரிச்சு போட்டுருமா. பாருங்கள், அதில் கூட ஒரு நீதி இருக்குது பாருங்கள். அதில் ஒரு நீதி தெரில, இது ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அது சண்டை பொறுத்தவரைக்கும் சண்டை வந்துருச்சுன்னா விலக்கி விடுறதுன்னு ஒன்று இருக்குது, அவனை இவனும் சேர்ந்து அவனை தாக்குதல்னு அப்படின்னு ஒன்று வருது. அதுலேயும் இது வந்து மானத்தை பிடிப்பாளானால் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதாவது அவனுடைய பாலியல் உறுப்பை பிடிப்பாளானால் அப்படின்னு வருது. அது வந்து அது ரொம்ப பெரிய தெய்வ நிந்தனை அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குது. அவள் என்ன செய்யப்படணுமா, கையை தரிக்கணுமா அப்படின்னு சொல்லுது. தொடர்ந்து 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பையில் பெரிதும் சிறிதுமான நிறைக்கல் வைக்கணும். இது தொழில் தர்மம். வியாபாரத்தில் வந்து என்ன செய்யுது, இந்த கள்ளத்தராசு, கள்ளப்படி, அதில் அந்த ஒரு 2 கிலோ கல் இருக்கும், எடைக்கல் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் நோண்டி எடுத்துருப்பாங்க. ஆமாம், கிரைண்ட் பண்ணி எடுத்துருவாங்க. அது 2 கிலோ கல் பார்க்க மேலே 2 கிலோன்னு எழுதியிருக்கும், கல்லை தூக்கி வைப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த கல்லை போய் நீங்கள் நிறுத்து பார்த்தீங்கன்னா அது 2 கிலோவாக இருக்காது, அது 1.5 கிலோவாக இருக்கும். ஏன்னா கீழே எல்லாம் தேய்ச்சி ஓட்டை போட்டு தேய்ச்சி எடுத்துருவாங்க. இப்படிப்பட்டதெல்லாம் காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஆமாம், அதெல்லாம் கர்த்தருக்கு என்பதாக அருவருப்பு. அளவுகோலும் சரி, அது நிறையானாலும் சரி, எடையானாலும் சரி, சரியான சுமுத்திரைன்னா சரியானதாக இருக்கணும். இல்லைன்னா அது கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்டவர்களை அகற்றி விடுவார். அதனால் நேர்மையற்ற வியாபாரங்கள் தலைக்காது. அப்படி தலைத்தாலும் தலைமுறைக்கு ஆகாது. போட்டோம். அப்புறம் எகிப்திலிருந்து வர்ற வழியில் அமிலேக்குன்னு ஒருத்தர் இருந்தான். இந்த அமிலேக்கின்னு ஆண்டவர் அவனுக்கு எதிர்பட்டும் அவன் தேவனுக்கே விரோதமாக தேவனுக்கு பயப்படாமல் எடுத்து வந்து பாளையத்தில் பின்னால் அந்த பலவீனெல்லாம் வெட்டி போட்டான். எங்கே யாத்திராகமும் 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்டவனை என்ன செய்யுங்க, நீ அந்த அமிலேக்கினுடைய பேரை
நீ அழிச்சு போடு. ஏனென்றால் அவன் தேவனுக்கு பயப்படாதவன். தேவனுக்கு பயப்படாதவன் தேவனுக்கு பயப்படாதவனை நீ அருவருப்பாக எண்ணிவிடு. தேவனுக்கு பயப்படாதவனை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. தேவனுக்கு பயப்படாதவனுக்கோடு உள்ளதான உறவை குறித்து எச்சரிக்கையாயிரு. தேவனுக்கு பயப்படாதவன் உனக்கு விரோதமாக எதிர்த்து வரும்போதும் நீ அவனுக்கு பயப்படாதே, திடன் கொண்டு அவனை துரத்தி விடு. அப்போ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பது தான் நமக்கு இருக்க வேண்டிய, நம்ம எதிர்பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணாதிசயம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. உபாகமம் 25வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த 25வது அதிகாரத்தில் ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம், முக்கியமாக நம்ம வாழ்க்கை நெறிக்கு தேவையான வாழ்க்கையில் முக்கியமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டியதான விதங்களை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். என்னன்னா, போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாது. அப்போ வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கூலியை நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் சரியான நேரத்தில் என்ன செய்திடணும், கொடுத்துடணும். அடுத்ததாக மருத்துவனுடைய பெயர் அற்று போகாதபடிக்கு அவனுடைய பெயர் என்ன செய்யணும், நிலைநிற்க பண்ணணும். பெரிதும் சிறிதுமான பலவிதமான எடை கற்களையோ படிகளையோ என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. சுமுத்திரையான நிறைகள் என்ன செய்யணும், சுமுத்திரையான படியும் நம்மளுக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக கடைசியாக சொல்லப்பட்டிருக்குது, அமலேக்கு மேலே கர்த்தர் பயங்கரமான கோபம். அமலேக்கு ஏன் கோபப்பட்டார்? அமலேக்கு என்ன செய்தான், இஸ்ரேல் ஜனங்கள் விடாய்த்திருக்கும்போது, அப்போ அந்த பாளையத்தில் கடைசியாக இருக்கிற அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்களா, பலவீனப்பட்டு போயிருந்தாங்க. நடந்து டயர்டாயிட்டாங்க. எல்லா பாளையத்தில் 12 கோத்திரத்தாருக்கும் பின்னாடி பாஸ்டர் எப்பவுமே ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சோம்பேறி கோத்திரம்பாங்க. அது பலவீனப்பட்டதான ஒரு கோத்திரம். பட்டவர்கள், எல்லா கோத்திரத்திலும் உள்ளவர்கள் பலவீனப்பட்டவர்கள். அவங்க விடாய்த்திருக்கும் போது அவர்களை வெட்டி போட்டானா. அப்போது அதனால் அவனை இருக்கவே விடாதுங்கிறார். அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மேலே எவ்வளோ அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். நமக்காக ஆண்டவர் சொல்லியிருக்கார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கிறாரு. உனக்கு விரோதமாக எழும்பும் எல்லா ஆயுதம் வாய்க்காதே போகும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், உனக்கு விரோதமாக எழும்புகிற நாவை குற்றப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவன் ஒரு வழியாக வருவார்கள் 7 வழியாக ஓடி போவார்கள்னு சொல்லியிருக்கிறார். அவன் உனக்கு விரோதமாக எப்படி வர்றாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, உன் பட்சத்தில் வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு நான் செய்வேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால் இன்றைக்கு கர்த்தர் நம்ம மேல் அக்கறை உள்ளவர், நம்மை நேசிக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, நீர் சொன்னதான வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றி நடக்கவும் கர்த்தாவே, அதன்படி கர்த்தாவே அப்பா கடைபிடிக்கவும் தேவரின் எங்களுக்கு அனுக்கிரக செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமெனப்பா. நாங்கள் கர்த்தாவே ஜாக்கிரதையோட சுமுத்திரையான நிறைகளும் சுமுத்திரையான எடையும் உடையவர்களாக, நாங்கள் நேர்மையாளர்களாக, ஆமென், உம்முடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகள் கர்த்தாவே, நீதி நியாயங்களை செய்கிறவர்களாய், உம்முடையதான வாக்குக்கு கர்த்தாவே அப்பா கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தாவே அப்பா நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்ருவை நீர் கர்த்தாவே அப்பா ஜெயிக்க எங்களுக்கு பலன் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் கர்த்தாவே அப்பா நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக ஆமெனப்பா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிப்பீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.